பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீதங்கள் புத்தகம் 46 சங்கீதம் 10 வசனம், நானே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், ஜாதிகளை உயர்ந்திருப்பேன், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். இப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து நானே தேவன் என்று அறியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நானே கர்த்தர், நானே கர்த்தர், யாக்கோபின் வம்சத்தாரே நீங்கள் நிர்மூலமாவதில்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்னை நம்பிட்டீங்கல்ல, நீங்க நிர்மூலமாக, நான் தான் கர்த்தர், நான் ரட்சகர், நான் முதலாளி, எல்லாவற்றையும் நான் சரியாக செய்கிறேன். இன்னைக்கு நாம் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய வல்லமையும் இன்னும் கூட நம்ம உணரவில்லை. அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை எல்லாம் வேறு ரட்சகர் இல்லை. அப்போ விடுதலையின் தேவன் சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அப்போ உங்கள் படுகிற பாடுகளிலே, கண்ணீரிலே, யுத்தத்திலே, ஐயோ என்னால் இதை செய்ய முடியலை என்று புலம்புற நீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தி, அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள். நீங்கள் யாத்திரா புத்தகத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள். அவங்க சொல்ல பாருங்க, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். சில சமயத்தில் நம்ம அல்லல் போடுகிறோம், ஐயோ இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை இல்லையே, இந்த கண்ணீரிலிருந்து விடுதலை இல்லையே, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்போ வெளியே வருவேன், நம்ம அங்கலாகிறோம். ஆனால் நம் தேவனை சார்ந்து வாழ்கிறது இல்லை. அவர் சொல்கிற, அமர்ந்திருந்து பொறுமையாக இருந்து நானே தேவன் அறியுங்கள். ஏனென்றால் யாத்திராக புத்தகத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள், அங்கே 26ஆம் வசனத்தில், நானே உன் பரிகாரியாக கர்த்தர், எகிப்தில் வரப்பொன்ன ஒரு வாதையும் நான் வரப்பண்ணேன். நம்புறீங்களா? தேவனை போல ஒரு சுகமளிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், குணமாக யாருமே கிடையாதுங்க. நம்ம அவர் தெய்வீகத்தை நம்புறதில்லை, தெய்வீகத்தை விசுவாசிக்கிறதில்லை. அங்கே தண்ணி விஷமாக மாறி இருந்துச்சு, அங்கே அது மதுரமான தண்ணியாய் மாறி, அது எப்படி இருந்தா கசப்பாக இருந்துச்சு. கர்த்தர் அந்த சாவை மாற்றினார், வருத்தங்களை மாற்றினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ கணவனால் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி, நிறைய பேர் அழுகிறார்கள், இந்த மனைவியினால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. இன்னைக்கு எதிரிகளாலே, வியாதியினாலே மக்கள் கசந்து வாழ்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அந்த மாறாவை மதுரமாய் மாற்றக்கூடிய தேவன், நானே உன் பரிகர், உன்னை சுகமாக்குற கர்த்தர், உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த ஆதியாகம புத்தகத்தில் அங்கே 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து கல்தேய பட்டணமாகிய ஊர் என்ற பட்டணத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் நானே என்கிறார். உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்த தேவன் நானே. உங்களுக்கு புரியுதா பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் தேவன், இந்த வளர்ச்சியை கொடுத்தவர் தேவன், இந்த முன்னேற்றத்தை கொடுத்தவர் தேவன். இந்த ஆபிரகாமை தனித்தவனாக அழைத்து வந்து பெரிய செல்வனாக மாற்றி, அவர்கள் எதிரிகளெல்லாம் கொன்று குவித்து வெற்றியை கொண்டாடுகிற போது அவன் உள்ளத்தில் ஒரு வருத்தம், ஒரு வேதனை. 15ஆம் அதிகாரம் 1 வசனம், நான் உனக்கு மகா பெரிய கேடகம் பலனாக இருப்பேன். அவன் சொல்றான், எனக்கு பிள்ளையெல்லாம் இருக்கிறனே. ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வானத்தை காட்டுகிறார். நீ விசுவாசிக்கிறியா? அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் அவனுடைய சைடில் தேவன் அவனுக்கு புரிய வைக்கிறார். உன்னை அந்த ஊர் என்ற கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்படிய பண்ணின கர்த்தர் நான் தான். உனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நடத்தின தேவன், உனக்கு ஒரு சொத்தையும் சுகத்தையும் பிள்ளையை கொடுக்க வேண்டானா என்று கர்த்தர் பேசு. ஒருவேளை வீடிலேயே ஆசீர்வாத வேலையை புலம்புறீங்களா, கல்யாணம் ஆகலையே புலம்புறீங்களா, இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார், சிறப்பான செய்வார். நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய அந்த வல்லமை உணருங்க. அமர்ந்தது நானே தேவன் அறிங்க, நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதியிலே உயர்ந்திருப்பேன். எந்தெந்த மக்கள் அடிவில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படுறீங்களோ, அவதூறுக்கு உள்ளாக்கப்படுகிறீங்களோ, அங்கே தேவன் மகத்தான கிரிகளை செய்வார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். வைத்த பல இடத்துல நான் உன்னை சிருஷ்டித்த பரிசுத்தர் என்கிறார். நானே பரிசுத்தரும் ரட்சகரும் உன் தேவனுமாயிருக்கிறேன். அப்போ அவர் தான் நம்முடைய பரிசுத்தர், அவர் தான் நமது ரட்சகர், அவர் தான் நம் தேவனாக இருக்கிறார். அவர் நினைச்ச இந்த பூமியில அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், எடுக்க முடியும். அன்னால் சொல்கிறார், அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும், தாழ்ந்து போக செய்கிறவரும் உயர்த்துகிறவரும். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் கையிலே சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்தான் நம்ம அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின பண்ண கர்த்தர் நானே, எகிப்து தேசத்தின் அடிமை வீடு புறப்படின பண்ணி கர்த்தர் நானே என்று அதே யாத்திராக 20ஆம் அதிகாரத்தில் 2வது சொல்கிறார். நம்ம இப்படிப்பட்ட போதை, குடி, வெறி,
பாவம், சாபம், திருட்டு, களவு என்ற அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்மை புறப்பட பண்ணி இப்படி ஒரு சமாதான தேசத்தை கொண்டு வந்த தேவன் தான். அந்த தேவன் உங்கள் வாழ்வில் என்னென்ன எப்பப்போ செய்யணும்னு அறிந்திருக்கிறார். கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த சங்கீதம் 46:10 அமர்ந்திருங்க, பொறுமையாக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நானே கர்த்தர், என்னை எல்லாம் உங்கள் ரட்சகர் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களை காப்பாற்றுகிற, என்னையும் காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அமர்ந்திருந்து அவர் செய்யும் கிரியைகளை பாருங்கள். கர்த்தர் சத்துருக்கு மேலாக நம்ம உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.